மக்கள் சேவை எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது கிராம உதவியாளர்லேருந்து கலெக்டர் வரைக்கும் பொறுப்பு இருக்குது மக்களோட சேவையில். வர ஜனங்க எப்படி வேணா இருக்கலாம், கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு வர ஜனங்க எப்படி வேணா இருக்கலாம், முன்ன பின்ன இருக்கலாம். அதெல்லாம் உட்பட்டு அவங்கள எப்படி நம்ம கையாளுறோன்றதை பொறுத்து தான் கவர்மெண்ட் அதிகாரிகிட்ட இருக்கிற அந்த திறமை, அந்த பொறுமை அவங்கக்கிட்ட இருக்கணும். ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, வர்ற ஜனங்க கிட்ட அவங்க அடிப்படை குணத்தை காட்டுறாங்க. அதனால நிறைய பேர் வர மக்கள் நிறைய பேர் மன உடைச்சலுக்கு ஆளாகிறாங்க. இது எல்லாரும் உணர்ந்திருப்பீங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஓஏபி பணமே இருக்குன்னு வச்சுங்க. ஓஏபி பணம் ஆதரவற்றவர்கள், நிரந்தர வருமானம் இல்லாதவர்கள், வாரிசு இல்லாதவர்கள், இவங்களுக்கு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த ஓஏபி பணம் போய் சேரணும். ஆனால் நிறைய பேருக்கு பசங்க இருக்கிறவங்க, கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்க பேரண்ட்ஸ்க்கெலாம் அந்த ஓஏபி பணம் போய் சேருது. இதனால என்னன்னா, உண்மையாக ஓஏபி பணம் வாங்க வரவங்ககிட்ட அந்த ஓஏபி பணம் அவங்களுக்கு அந்த சலுகை கிடைக்கிறது இல்லை. 6000 கொடுத்தா யாருக்கு வேணால் அந்த ஓஏபி பணம் போகிற மாதிரி இருந்தது. அதாவது இதுக்கு முன்னாடி இந்த கவர்மெண்ட் வரைக்கும் நான் சொல்கிறேன். இனிமேட்டு அதை போலாம் இருக்கக்கூடாது. அதாவது உண்மையிலே கஷ்டப்படுறவங்ககிட்ட அந்த 6000 இருக்காது. அவங்க போய் அணுகும்போது அவங்களுக்கு ஓய்வு பணம் கிடைக்கிறதில்ல. ரொம்ப அலைய விடுறது கொள்றதெல்லாம் நிறையா நான் பார்க்குறேன். இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு மறைமுகமான ஒரு லாஸ் தானே. ஸோ இதெல்லாம் மக்கள் சேவையும் ஒரு பக்கம் பார்க்கணும். அதே நேரத்தில் கவர்மெண்ட்டில் இது போல் லாஸ் இல்லாமல் நம்ம பார்த்தா தானே இன்றைக்கி இந்த அளவுக்கு நிற்காது அப்படின்றது தான். இதில் முக்கியமாக உண்மையிலே கஷ்டப்படுறவங்களுக்கு அந்த சலுகை போய் சேரணும்.